எல்லாருக்கும் வணக்கங்க. அப்படின்னா வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங்கு. நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை விவசாயங்க. நம்மள இது வரையும் தமிழ்ன்றது வந்து நம்மளுக்கு தூய் தமிழ் வராதுங்க. அப்படின்னா நாங்கள் வந்து ஆந்திரா சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் நெகிரி மண்டலம். அப்படின்னா திருத்தணிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க எங்கள் கிராமத்துக்கு. அதுக்காக நம்ம வந்து தமிழ் வந்து சொச்ச தமிழ் வராதுனால நம்ம மீனமிலும் அந்த வீடியோவில் இது விற்கிறாங்க. சரி, முதல் முறையாக நம்ம வந்து முட்டை எமினோ ஆம்லம் வந்து நம்ம விற்கிறோங்க. அப்படின்னா முட்டை எமினோ கரிசல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கிலீஷ் வந்து எக் ஆசிட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இயற்கை விவசாயத்திலும் அப்படின்னா இந்த கெமிக்கல் ஃபார்மிங் என்ன பண்ணுறாங்கன்னா, பூ நல்லா பூ பெருசாக வரத்துக்கும், அந்த கத்திரிக்காய் பெருசாக வரத்துக்கும், தர்பூசணிக்காய் நம்மளுக்கு ரொம்ப சைஸ் பெருசாக வரத்துக்கும், பூ உதிராத்துக்கும். இப்போது பார்த்திங்கன்னா மிளகாயில் வந்து பூவை உதிர்து இல்லைங்க, அதுக்கோசம் அங்கே என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரேயிங் கொடுப்பாங்க, இல்லை ஜிங்க் சல்ஃபேட் கொடுப்பாங்க, கால்சியம் சல்ஃபேட் கொடுப்பாங்க. அப்படின்னா சுண்ணாம்பு சத்து என்ன இருக்குதோ அது கொடுத்தா நம்மளுக்கு பூ உதிர்துன்றது கண்ட்ரோல் ஆகுங்க. அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்திலும் இந்த முட்டை எமினோ கரிசல்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் ஜார். அப்படின்னா பிளாஸ்டிக் ஜார் இல்லை கிளாஸ் ஜார், கண்ணாடி ஜார்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணாடி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாங்க. தயவுசெய்து இந்த மெட்டல் பாட்டில் மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா மெட்டல் பாட்டில் எடுத்துனீங்கன்னா இந்த எலுமிச்சக்காய் சாரம் போடலாங்க. இதோட ரசம் இருக்குல்லாங்க, இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க. இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா அந்த மெட்டலில் இருக்கிறது ஈஸியாக ரியாக்ட் ஆகி அந்த மெட்டலானதை கரைச்சி எடுத்துருங்க. அதனால நம்மளுக்கு இதோட முட்டை கரிசல் வந்து நம்மளுக்கு ஸ்பாயிலேஜ் ஆகிடுங்க. ஸ்பாயிலேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அது கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஜார் எடுத்துக்கினா ஓகேங்க. இரண்டாவது வந்து நம்ம வந்து முட்டை எடுத்துக்கோங்க. இது முட்டை வந்து இது பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி உடஞ்சி போன முட்டை எடுத்துக்கூடாதுங்க. இந்த உடஞ்சி போன இந்த கிராக்ஸ் இருக்குங்க பாருங்கள், முட்டையில் வந்து ஒரு சில முட்டையில் வந்து கிராக்ஸ் இருக்கும். எதுக்கு எடுத்துக்கூடாதுன்னா அந்த கிராக்ஸ் இருக்கிற முட்டை வந்து எப்போ முட்டை உடையுதோ அந்த முட்டை வந்து நம்ம இந்த பாட்டிலுக்குள்ளே வச்சுட்டோம்னா வாங்கினா அந்த முட்டையில் வந்து சொலமோனல்ல பாக்டீரியானது அது வந்து ஹார்ம்ஃபுல் பேத்தஜெனிக் பாக்டீரியாங்க. அந்த பாக்டீரியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் பல்லி இருக்குது இல்லைங்க, அந்த பல்லி வந்து நம்ம சாப்பாட்டில் விழுந்தால் அந்த சாப்பாடு பாய்சன் ஆகும். அந்த சாப்பாடு நம்ம என்ன உணவாக எடுத்துக்கிறோமோ அது பாய்சன் ஆகிடுங்க. அப்படின்னா அந்த பல்லி பாய்சன் கிடையாது, அந்த பல்லி மேலே இருக்குது பாருங்கள், அதோட ஸ்கின் மேலே சொலமோனல்ல பாக்டீரியா இருங்க. அந்த பாக்டீரியா எப்போ நம்ம அந்த பல்லி ஊயுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியா வந்து மல்டிபிள் ஆகிடுங்க. மல்டிபிள் எப்போ ஆகுதோ அப்போ அந்த சாப்பாடு வந்து பாய்சனஸ் ஆகிடுங்க. சேம் ப்ராசஸ் தாங்க. நீங்கள் எப்போ இந்த உடச்சி போன முட்டை வைக்கிறீங்களோ இந்த பாட்டிலுக்குள்ளே, அதுலேருந்து அந்த சொலமோனல்ல பாக்டீரியா இதில் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நன்மை செய்ய பாக்டீரியான்றது வந்து டெவலப் ஆகுதுங்க. அப்படின்னு நான் நன்மை செய்யுதுன்னா இதில் வந்து நன்மை செய்ய பாக்டீரியா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், த்ரிபியோகோக்கஸ், அப்புறம் லாக்டோபிளான்டீரியம் பாக்டீரியா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு உபயோகமான நன்மை செய்ய பாக்டீரியாங்க. எப்போ இதோட இந்த பாக்டீரியா சொலமோனல்ல பாக்டீரியா அதில் ஒரு உற்பத்தி ஆகுதோ நம்மளுக்கு அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியான்றது வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகாதுங்க. அதனால இந்த நம்மளுக்கு வந்து எக் ஆசிட் வந்து சரியாக ப்ரிப்பரேஷன் ஆகாதுங்க, ஃபெர்மெண்ட் ஆகாது. அதனால நீங்கள் வந்து உடஞ்சி போன முட்டை எடுத்துக்கூடாதுங்க. மெயின் வந்து இந்த முட்டையில் வந்து மேல் பாகத்தில் வந்து கால்சியம் சத்துன்னு இருக்குங்க, உள்பாகத்தில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த பாக்டீரியா மூலமாக நம்மளுக்கு எமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு பயிருக்கு நல்லா நியூட்ரிஷனாக கொடுக்குங்க. இரண்டாவதுங்க, இந்த முட்டை மேலே வந்து கால்சியம் கார்பனேட்ன்ற ஒரு இது இருக்குங்க. அந்த அப்படின்னா நம்மளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குதுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கார்பனேட் கேஸ் எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அதுலேருந்து கார்பனேட் கேஸ் வந்து ப்ரெஷராக அது மேலே பொங்கும். அதனால இந்த முட்டையில் இருக்கிற கால்சியம் கார்பனேட் கேஸ் இருக்குதுங்க. நம்ம வந்து எப்போ இந்த பாட்டில் வந்து காலையில் ஈவினிங் வந்து என்ன பண்ணணும்னா மார்னிங் ஈவினிங் வந்து ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணுங்க. ஏன் பண்ணோன்னா அந்த முட்டையில் இருக்கிற அந்த கால்சியம் கார்பனேட் கேஸ் வந்து இது உள்ள புகை மாதிரி தயாராகுங்க. நமக்காண்டி ஓப்பன் பண்ணாத ஒரு வாரம் விட்டுட்டுனா நம்ம நேரத்து ஓப்பன் பண்ணும்போது இது பிளாஸ்ட் ஆகுங்க. அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எப்படி பிளாஸ்ட் ஆகுதோ சேம் ப்ராசஸ் தாங்க. அந்த கால்சியம் கார்பனேட் கேஸ் வந்து இந்த முட்டையிலேருந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாட்டில் கூட கிளாஸ் பாட்டில் கூட இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட உடையத்துக்கு சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ நம்ம மார்னிங் ஈவினிங் வந்து ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அவ்வளோதாங்க. அப்போ தான் அதோட அந்த கால்சியம் கார்பனேட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மூலமாக கன்வெர்ட் ஆகி அட்மாஸ்பியரில் சேர்ந்து போயிடுங்க. அதனால நம்ம மெயின் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி இது ரெகுலராக பண்ணணும், 11 நாள் பண்ணணும். இரண்டாவது வந்து இது வந்து எலுமிச்சக்காய் சாருங்க. இது வந்து எலுமிச்சக்காய் அப்படின்னா நம்ம ஜூஸாக எடுத்துட்டோம். இந்த எலுமிச்சக்காயில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க. இந்த சிட்ரிக் ஆசிட்னால தான் அப்படின்னா எசிடிக்கு இந்த முட்டையோட ஷெல்ஸ் எது பிரேக் டவுன் பண்ணுன்னா pH வேல்யூ 1லேருந்து 5க்குள்ளே எது இருக்குதோ அப்படின்னு அசிடிக்கான பொருள் அந்த ரசம் தாங்க. இந்த முட்டை ஷெல்ஸ்ன்றது நம்ம பிரேக் டவுன் ஆகிட்டு நம்மளுக்கு எபினோ ஆசிட்ஸோட நியூட்ரிஷனாக கால்சியம் நியூட்ரிஷனாக கன்வெர்ட் ஆகுங்க. அப்படின்னா
நம்ம என்னென்ன எலுமிச்சை பை அதான் எந்த ரகமான எலுமிச்சை பை எடுத்துங்கன்னா இது பாருங்கள், இது வந்து ஓவர் ரிப்பன் அப்படின்னா ரொம்ப பழுத்து போச்சு. இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சிங்க. இதில் வந்து நம்மளுக்கு சுத்தமாக அந்த லெமன் ஜூஸ்ன்றது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அது வேஸ்ட்டு. இன்னொன்று வந்து இது மாதிரி காயாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப காயாக இருக்கும். அப்படி நாங்கள் பேஞ்சிட்டோம். இது மாதிரி காய் எடுத்து தான் நம்மளுக்கு ஜூஸ் ஆனது கிடைக்காதுங்க. அப்படின்னா வேஸ்ட்டு. அப்படின்னா இங்கே பாருங்கள், மஞ்சள் இருக்கும் பாருங்கள், இது எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஜூஸ் ஆனது கிடைக்கும். அந்த சிட்ரிக் ஆசிட் ஜூஸ் ஆனது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அந்த எலுமிச்சை பழம் நம்ம இதுக்கு அது டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இதில் தான் நமக்கு ரொம்ப கிடைக்கும். ஸோ இது மாதிரி எலுமிச்சை நம்ம எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு ஜூஸ் ஆனது அதிகமாக வருங்க. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேங்க, இப்போ வந்து நாம் வந்து இதில் ஒரு டசன் முட்டைக்கு நம்மளுக்கு வந்து 1.5 லிட்டரு லெமன் ஜூஸ் தேவைப்படுங்க. நம்ம வந்து இப்போது 10 முட்டை வைக்க போகிறோம். நம்மளுக்கு 1 லிட்டர் இந்த சரி போயிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வைக்கிற பாருங்கள், லைன் பை லைன் வைக்கணுங்க. மெதுவாக வைக்கணுங்க. ஏங்க நம்ம சப்போஸ் உடஞ்சி போன முட்டை எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இப்போது அது வந்து ப்ரீமெச்சூர் ஸ்பாயிலேஜ் ஆகுங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரீமெச்சூர் ஸ்பாயிலேஜ்னால் இப்போது ப்ரீமெச்சூர் அபார்ஷன் சொல்லுவாங்களாங்க. நம்ம யாரும் குறிப்பிட்டு நோக்கமாக சொல்லலை. இப்போ நம்ம குழந்தை பெற்றுக்குமோ அது 6 மாதம் 7 மாதத்தில் அபார்ஷன் ஆகிடுங்களாங்க. எப்போ நம்ம இந்த உடஞ்சி போன முட்டை வைக்கிறோமோ இது வந்து அசிட்டிஃபிகேஷன் வந்து முன்னாடி ரிலீஸ் ஆகுனா இந்த முட்டையோட திரவம் வந்து நம்ம ஸ்பாயில் ஆகுங்க. அதனால ப்ரீமெச்சூர் ஸ்பாயிலேஜ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஒரு குழந்தை வந்து 10 மாதம் எடுத்தால் தான் அதோட மெச்சூர்டு பேபின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் ப்ராசஸுங்க. ப்ரீமெச்சூர் அபார்ஷனும் நம்ம உடஞ்சி போன முட்டை வச்சோம்னா அதில் அமினோ ஆசிட்ஸ் வந்து சீக்கிரமாக ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராப்பரான ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆகுனா நம்ம டோட்டலி ஸ்பாயிலேஜ் ஆகுங்க. அதனால மெச்சூர்டு அமினோ ஆசிட்ஸ் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு உடஞ்சி போன முட்டை தயவுசெய்து வைக்காதுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்குது பாருங்கள், அதனோட முட்டையை கூட நம்மளுக்கு அவாய்ட் பண்ணணுங்க. ஃப்ரெஷ் முட்டை எடுத்துக்கினா போதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக எக் ஆசிட் எனக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம லைனை வச்சுக்கிறோங்க. அப்படின்னா நம்ம எலுமிச்சை சாறு ஊற்றும் போது இது மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கணுங்க. இல்லை காட்டன் கிளாத் எடுத்துனா போதுங்க. முட்டைனது வந்து நம்மளுக்கு முழுமையாக முழுகணும் வேணுங்க. இந்த எலுமிச்சை சாரத்தில் வந்து ஃபுல்லாக முழுகினா தான் நம்மளுக்கு ப்ராப்பர் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகுங்க. முட்டைக்கு மேல் பகுதியில் இருக்கணும் எப்பவுமே இந்த எலுமிச்சை சாறு வந்து. அப்படின்னா ஒரு டசன் முட்டைக்கு நம்மளுக்கு 1.5 லிட்டர் தேவைப்படுங்க லெமன் ஜூஸ் வந்து. ஆனால் நம்மளுக்கு வந்து 10 முட்டை எடுத்ததுனால நம்மளுக்கு 1 லிட்டர் சரி போயிடுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நம்மளுக்கு காய் சரியாக காய்க்கணுமா, நம்மளுக்கு வந்து பூ வந்து உதறாகிறதுக்கு நம்மளுக்கு சைஸ் பெருசாகிறதுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மல்லிகைப்பூ இருக்கட்டுங்க, ஃப்ளவரிங்னா உங்களுக்கு அடுத்த நாளே இதோட பவர்ஃபுல்லான இது எவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்ய நம்மளுக்கு காட்டலாங்க. இப்போ மல்லிகைப்பூ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, நேற்று அறுத்த பூ அதோட சைஸுக்கான ஷேப்பு எல்லாம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நேற்று அறுத்த பூ அது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க, காலையில் அறுத்த பூ ஈவினிங் அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு மறுநாள் காலையில் பூ வருங்க மல்லிகைப்பூ. அதனுடைய காம்பு சுதங்கள் ஆகட்டும், அதனோட சைஸ் ஆகட்டும், அதோட பூவோட ஃப்ரெஷ்னஸ் ஆகட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. கண்டிப்பாக அப்படிக்கானே உங்களுக்கு தெரியலனாக்கா நேராக நம்மளது வந்து நகிர்தாங்க வில்லேஜுங்க, கிருஷ்ணராமபுரம் கிராமம் தான். என் பேர் சரத்குமாருங்க. நீங்கள் நேராக தேடிட்டு வரலாங்க. இது மாதிரி நான் முட்டை கரைசல் அடித்தேன், என் பயிருக்கு வேலை செய்யலை. நீ டிஃப்ரென்ஸ் ஒன்றில் ஒரே நைட்டு தெரியுதுன்னு சொன்னீங்களா, மல்லிகைப்பூ அடிச்ச ஃப்ளவரிங் ஏதோ நம்ம ஃப்ளவரிங் அரைக்குமோ பயிர் ஏறுமோ அதில் ஒரே நாள் வித்தியாசம் தெரியும்னு சொன்னீங்களா. ஆனால் ஏன் எனக்கு வித்தியாசம் காட்டல, நீங்கள் என்னன்னு வரலாங்க. ஸோ நம்ம இயற்கை விவசாயத்தில் கூட தயவுசெய்து இந்த கெமிக்கல் ஃபார்மிங் அதிகமாக அதோட ஹைலைட் பண்ணாதீங்க. நம்ம இயற்கை விவசாயத்தில் கூட இது போல் பஞ்சகவ்யாங்க, முட்டை கரிசலுங்க, மீன் கரிசலுங்க, எல்லா வகையான க்ரோத் ப்ரொமோட்ஸ் நம்மளால இருக்குதுங்க. ஸோ நீங்கள் நம்ம இயற்கை விவசாயத்தை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கினா உங்களுக்கு மீண்டும் வீடியோ நான் முன்னுக்கு எடுத்துன்னு வருங்க. இப்போது தயவுசெய்து தமிழ் நம்மளுக்கு முழுமையாக வராதுங்க, மன்னிச்சிக்கோங்க, பரவாயில்லைங்க. இதோட ஸ்டேஜ் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குதுங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து 1லேருந்து 11 நாள் வரையும் நம்ம ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸுங்க, அவ்வளோதான். அப்படின்னா அதோட கால்சியம் கார்பனேட் கேஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. 12 நாளுங்க. அப்படின்னா 11-12 நாள் ஒரு அரை கிலோ நீங்கள் நாட்டு சர்க்கரை, இல்லை நீங்கள் சுகர் கேன் மொலாசிஸ் ஆகுது, இல்லை வெல்லம் மாமலாக 4 கேஜி போடுவாங்க. இப்போ 1/2 கிலோ சொல்லிக்கிறாங்க. 1/2 கிலோ எடுத்து நீங்கள் சிரப் டைப்பில்ங்க. அப்படின்னா சுடுதண்ணி சிரப் டைப் அப்படியே 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கினா அந்த 1/2 கிலோ வெள்ளத்தை நீங்கள் சிரப் டைப்பில் ஊற்றிட்டு இதில் போட்டிங்கன்னா 12 நாள் 11 நாள் போட்டிங்கன்னா 22-23 நாளில் உங்களுக்கு இதோட முட்டை கரிசல் உங்களுக்கு அருமையாக
ஃபெர்மெண்ட் ஆகி உங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க. இதில் வந்து கால்சியம் நியூட்ரிஷன்றது அதிகமாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் 5 ml இல்லை 3 ml ஊற்றிக்கணும். நம்ம முட்டை இது மிளகாய்க்காகவும் கத்திரி செடிக்காகவும் எல்லா வகையான பயிருக்கு பழம் காய்கறி எல்லாம் பயிருக்கு அடிக்கலாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கெமிக்கல் ஃபார்மிங்கில் தான் நம்ம சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட் இருந்து அது மாதிரி பார்க்காதீங்க. நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ள இப்படி போட க்ரோத் ப்ரோமோட்ஸ் இருக்குது. இது வந்துங்க தயவுசெய்து நீங்கள் டைரெக்ட் சன்லைட் அப்படின்னா டைரெக்ட் சன்லைட்டில் இல்லை பார்ஷியல் ஷேடுனா செடிக்கு நகல் வைக்காதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணுங்க. 20 செல்சியஸ் எங்கே இருக்குதோ தயவுசெய்து உங்கள் ரூமில் வச்சுருந்தா இதை வந்து நம்ம நிழல் தான் வைக்கணுங்க. நகல் வச்சா தான் இதோட ப்ராப்பர் ஃபெர்மெண்டேஷன் ஆகும். ஸோ இதாங்க நம்மளை வந்து முட்டை கரிசிலேருந்து எப்படி தயார் பண்ணணுன்ட்டு